نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا ولد له ولد فليحسن اسمه وأدبه وإذا بلغ فليزوجه وإذا بلغ فلم يزوجه فأصاب إثما فإنما ولده على أبيه صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருக்கே உரித்தார்கள். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் தான் நாடியபடி படைப்புகளை படைப்பதாய், விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை அன்பளிப்பாய் தருவதாய் அல்லாஹ் சொல்லுகிறார். பெண் குழந்தைகள் குறித்து பேசக்கூடிய குர்ஆனுடைய வார்த்தை யஹபு லிமன் யஷா, அன்பளிப்பு என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். பெண் குழந்தைகள் ஒரு பெற்றோருக்கு கிடைத்த மிகப்பெரிய அன்பளிப்பாகும். பெண் குழந்தைகள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகும். பெண் குழந்தைகள் நரகத்திற்கு செல்ல விடாமல் பெற்றோரை தடுத்து சுவரத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அற்புதமான அருட்கொடையாகும். பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்ப்பவரின் இதர செயல்பாடுகளை காண அவர் பெண்ணை பெற்றார் என்பதற்காகவே சுவனம் செல்வது என்பது ஷரீஅத்திலே மிக உயர்ந்த நிலையில் பெண்களுக்கு தரப்படுகிற கண்ணியம். அப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் அன்பளிப்பாக இருக்கிற அதே நேரம் நாம் வாழுகிற இந்த காலத்தில் அதே பெண் குழந்தைகளை வளர்த்தெடுப்பது ஆபத்தான பயணம், சவாலான பயணம். கொஞ்சம் ஏமாந்தால் கூட அந்த குழந்தைகள் மட்டுமல்ல, அவர்களின் குடும்பம், அவர்களுடைய உறவுகள், அவர்களுடைய பரம்பரை எல்லாருக்கும் அவப்பெயர் ஏற்படுத்திவிடக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கிறது. எனவே பெண் குழந்தைகள் அருட்கொடையாக இருக்கிற அதே நேரம் அவர்களை வளர்த்தெடுப்பது சவாலான பணி என்கிற காரணத்தால் ஆண் குழந்தைகளை வளர்ப்பதை விடவும் இந்த காலத்தில் பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான பயணம். அது பெற்றோருக்கான கடமைகளை வரையறுத்து சொல்லுகிற குர்ஆனின் ஆயத்துகளிலும் ஹதீசுகளிலும் குழந்தைகளை பெற்றெடுக்கிற போது பெயர் வைப்பதிலே தொடங்கி மணமுடித்து கொடுப்பது வரை பெற்றோரின் கடமைகளை தெளிவாக பேசுகிறது குர்ஆனும் ஹதீஸும். வஅன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களில் திருமணமாகாதவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்லி எல்லாம் வல்ல அல்லாஹ் பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு குழந்தை பெற்றெடுக்கப்படுமானால் அந்த பெற்றோர் ஃபல்யுஹ்சின் இஸ்மஹு, அழகிய பெயர் வைக்கட்டும், வல்யுஹ்சின் அதபஹு, நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்கட்டும். மூன்றாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைதா பலக ஃபல்யுஸவ்விஜு, அது பருவமடைந்து விட்டால்
தகுதியான முறையில் தரம் பார்த்து தகுதி பார்த்து மார்க்கம் பார்த்து தொழில் பார்த்து குணம் பார்த்து பொருத்தம் பார்த்து தகுந்த ஜோடிகளாக இருந்தால் திருமணம் செய்து கொடுக்கட்டும் என்று பேசுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் திருமணம் செய்து கொடுப்பதற்கு என்ன வயது? வயது வரையறையை இஸ்லாம் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றாலும் அதை காலத்தில் செய்து விடுவதுதான் சிறப்பு என்பது இஸ்லாமிய கருத்து. ஒரு 16 என்றோ 18 என்றோ ஒரு குறிப்பிட்ட வயதை சொல்லி இந்த வயதிலே திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு குடும்ப விவகாரங்களில் ஒரு குறிப்பிட்ட எல்லையை சொல்லக்கூடிய அப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வரட்டு மார்க்கம் அல்ல இஸ்லாம். அவரவர்களின் சௌரியத்திலே விட்டு வைத்திருக்கிறது. பருவ வயதிற்கு பின்னால் அவர்கள் திருமணம் செய்து கொடுக்கட்டும், அவ்வளவுதான். பருவமடைந்ததற்கு பின்னாலே இருக்கிற அந்த காலத்தை முடிவு செய்வது அந்த பெற்றோர், அந்த ஜோடி, அவர்கள் சம்பந்தப்பட்ட இரு குடும்பம், அவர்களின் சமூக சூழ்நிலை, அந்த நாட்டில் அல்லது பகுதியிலே நிலவக்கூடிய திருமணங்களினுடைய யதார்த்தமான நிலைகள், இவைகளை எல்லாம் கருத்திலே கொண்டு அது கணிக்கப்பட வேண்டும். வயது வரம்புகளை மார்க்கம் சில இடங்களில் நிர்பந்திக்கவில்லை, அவர்களின் சொந்த அபிப்பிராயத்திற்கு விட்டு விடுகிறது. ஏறத்தாழ கல்யாணம் மட்டுமல்ல, சுன்னத்து கல்யாணம் கூட கிட்டத்தட்ட அப்படித்தான். சரியான வயதை சொல்லவில்லை. விரும்பத்தக்கது பிறந்த 7வது நாளில் என்று சொல்லப்பட்டாலும் 7லே செய்கிறார்கள், 7வது நாளிலே செய்கிறார்கள், 7வது மாதத்திலே செய்கிறார்கள், வருஷம் கடந்து செய்கிறார்கள், 4 வயது 5 வயதிலே கூட செய்கிறார்கள். வயது வரம்பை இது போன்ற விஷயங்களில் குறித்து கொடுத்து அவர்களின் சூழ்நிலைகளுக்குள்ளே ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு எப்போதும் மார்க்கம் அனுமதிக்காது. அதுவும் ஒரு குடும்பவியலில் ஒரு பெண்ணையோ ஆணையோ கட்டி கொடுக்குதல் என்பது அந்தந்த குடும்பங்களையும் சூழ்நிலைகளையும் அங்கே நிலவி வரக்கூடிய சமூக கவனிப்புகளையும் அது பொறுத்ததை ஒழிய ஒரு குறிப்பிட்ட வயதை சொல்லக்கூடாது என்பதால் சொல்லவில்லை. ஆனாலும் தாமதப்படுத்த வேண்டாம், இதை சொல்லுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஸலாத்துல்லா துஅக்கர், 3 விஷயம் பிற்படுத்தப்படக்கூடாது. அஸ்ஸலாத்து இதா அத்தத், தொழுகை அதனுடைய நேரம் வந்துவிட்டால், வல் ஜனாஸத்து இதா ஹதரத், ஜனாஸா ஹாதிராகிவிட்டால், வல்லையுமு இதா பலகத், ஒரு பெண் பருவம் எய்தி அவள் மனவாழ்க்கைக்கு தகுதியாகிவிட்டால். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காரியங்களை தள்ளி போட வேண்டாம் என்று சொல்லுகிறது மார்க்கம். தள்ளுவதற்கும் கால அளவை சொல்லவில்லை, செய்வதற்கும் கால அளவை சொல்லவில்லை. கூடுமானவரை இவைகள் சீக்கிரம் செய்யப்பட வேண்டும் என்பது இந்த மார்க்கத்தினுடைய முக்கியமான பார்வை. ஒருவேளை நீங்கள் வேண்டுமென்றே தள்ளி போட்டு அல்லது உலக ஆதாயங்களுக்காக தள்ளி போட்டு அல்லது தள்ளி போடுவதற்குள்ள காரணங்களே இல்லாமல் அற்பமான சில நோக்கங்களுக்காக ஒரு திருமணம் தள்ளி போடப்பட்டு அப்போது ஏதாவது அந்த பெண்ணோ ஆணோ தவறுகளிலே போய்விட்டால் ஒரு சில ஹதீசுகளில் அந்த குற்றம் பெற்றோரின் மீது திரும்பும் என்று இருப்பதை நாம் இங்கே எச்சரிக்கையோடு கவனிக்க வேண்டியதிருக்கிறது. فَإِذَا بَلَغَ فَأَصَابَ إِثْمًا فَلَمْ يُزَوِّجْهُ فَإِنَّمَا إِثْمُهُ عَلَى أَبِيهِ. பருவம் எய்தி ஆகிவிட்டது, அவர் திருமணமே செய்து கொடுக்கவில்லை, நாட்கள் நகர்கிறது, அவர் ஏதாவது அந்த குழந்தைகள், அந்த வாலிபர்கள் அல்லது வாலிப பெண்கள் பாவச் செயலில் ஈடுபட்டால் ஃபைன்னமா இஸ்முஹு அலா அபி, அதனுடைய பாவம் தந்தையின் மீது திரும்பும் என்று எச்சரிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தந்தையாக தாயாக வயதுகளை கடந்தும் கூட தங்களினுடைய பல்வேறு சுய ஆதாயங்களினால், தங்களின் சண்டை சச்சரவினால் 30 வயதை கடந்தும் முதிர்கண்ணிகள் நிறைய பேர் இந்த சமூகத்தில் இருப்பது சாபக்கேடு. 30-35 வயதை தொட்டதற்கு பின்னாலும் கூட ஏதேதோ காரணங்களால் திருமணமே செய்யாமல் தள்ளிக்கொண்டு போவது மிகப்பெரிய ஒரு இறைவனுடைய அருளை விட்டும் தூரமாகிற செயல். எனவே விரைவாக திருமணம் முடிக்க வேண்டும் என்பது மாத்திரம் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்கிற விஷயத்தில் நிறைய வழிகாட்டல்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? உங்களுக்கு யாராவது ஒரு மாப்பிள்ளையினுடைய மார்க்கப்பற்று பிடித்திருந்தால், அவரின் குணம் பிடித்திருந்தால் உடனடியாக கட்டி கொடுத்து விடுங்கள். தைதா கதவ இலைக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு, தீனும் குலுக்கும், நல்ல குணமும் மார்க்கப்பற்றும் பிடித்த ஒருவர் கிடைத்து விட்டால் ஃபஸவ்விஜூஹு, திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள். வஇல்லா தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர், இல்லாவிட்டால் பூமியில மிகப்பெரிய குழப்பமும் விஷமத்தனமும் ஏற்படும் என்று எச்சரிக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலந்தாழ்த்தி செய்யப்படுகிற திருமணங்களால், தள்ளி போடப்படுகிற திருமணங்களால், பெற்றோரின் அசட்டையின் காரணமாக காலம் தாழ்த்தப்படுவதால் ஏற்படுகிற பல்வேறு விளைவுகளுக்கும் தீய பின்விளைவுகளுக்கும் முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தினர், குறிப்பாக பெற்றோர் பொறுப்பெடுக்க வேண்டியது இருக்கிறது. நாமெல்லாம் அடிக்கடி எல்லா மனவிழாக்களிலும் கேள்விப்படுகிற ஒரு நபிமொழி நமக்கு தெரியும் அல்லவா? பொருளுக்காக மணமுடிக்கப்படுகிறாள் ஒரு பெண், குடும்ப அந்தஸ்துக்காக மணமுடிக்கப்படுகிறாள், அழகுக்காக மணமுடிக்கப்படுகிறாள், மார்க்கத்திற்காகவும் மணமுடிக்கப்படுகிறாள். மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கட்டும் என்று ஆண்களுக்கு சொல்லுவார்கள். இப்ப எங்காவது ஒரு இடத்தில் ஒரு பையனின் மார்க்கப்பற்றும் சரியாக இருக்கிறது, பெண்ணின் மார்க்கப்பற்றும் சரியாக இருக்கிறது, வேறு எந்த காரணமும் தடையாக இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகிற அளவுக்குள்ள பொருளாதார வசதி, ஒரு மனைவியை கையாளுகிற அளவுக்கு அவனுக்கு உடல் தேகத்திலும் ஆண்மை குறைபாடு இல்லாத சூழ்நிலை, இப்படி என்றால் அவன் உடனடியாக திருமணம் முடிக்கப்பட வேண்டியவன் என்பது மார்க்கத்தினுடைய பார்வை. அந்த அடிப்படையில் பெண்ணுக்கு பொருத்தமான வரன் அமைந்து விடுகிற போது கட்டி கொடுத்து விட வேண்டும். சரி, பெண்ணுடைய திருமண வயதை முடிவு செய்வது யார்? அந்த பெற்றோர் தான் முடிவு செய்ய வேண்டும். கல்யாணம் செய்து கொள்ள போகிற அந்த தம்பதியர் அவர்கள், அந்த மணமக்கள் முடிவு செய்ய வேண்டும். இது அரசாங்கம் முடிவு செய்வது அல்ல. இது ஒரு குடும்பத்தினுடைய உள்கட்ட பிரச்சனை. அவரவர்களுக்கு குடும்பத்தின் சூழ்நிலை, சில பேருக்கு விரைவாகவே செய்து கொடுக்கும் சூழ்நிலையும் வருகிறது. இதே சமுதாயத்தில் 27, 28 வயசாகியும் கல்யாணம் முடிக்காத பெண்கள் இருக்கிறார்கள். அதற்கு அவர்களிடமும் பல காரணம் உண்டு. படிப்போ, வேலையோ, குடும்ப சூழ்நிலையோ, பெற்றோர்களின் அரவணைப்போ அல்லது உறவினர்களின் கையிலே அவர்கள் வளருவதோ என்னவோ காரணமாக இருக்கலாம். மொத்தத்தில் பெண்ணுக்கான திருமண வயதை முடிவு செய்கிற இடத்தில் அவர்களின் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அடுத்து அந்த திருமணம் செய்து கொள்ள போகிற மணமக்கள் இருக்கிறார்களே ஒழிய வேறு யாருடைய நிர்பந்தமும் இதற்குள்ளே வருவது அவ்வளவு நல்லதாக இருக்காது. ஆணை விட பெண்ணுடைய திருமண வயது என்பது முடிவு செய்வதில் நிறைய வேறுபாடுகள் இன்றைக்கு உலகத்தில் உண்டு. எத்தனையோ நாடுகளில் இன்னைக்கும் 13 வயசு திருமண வயது. டென்மார்க், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இன்றைக்கும் 15, 16 திருமண வயசு. சர்வதேச அளவில் இந்த வயதினுடைய நிர்ணயத்தில் நிறைய நாடுகள் முன்பின் பேசி இருக்கிறது என்றாலும் நிறைய நாடுகளில் அது வழிகாட்டலாக இருக்கிறது, அதிகாரத்திற்கு உட்படுத்தப்படுகிற சட்டமாக இல்லை. இங்கே இந்தியாவை பொறுத்தவரை 18 வயது பெண்ணுடைய திருமண வயது என்று சுமார் 15 வருஷமாக இந்த சட்டம் இருக்கிறது. 2006 ஆக்டில குழந்தைகள் தடுப்பு திருமண தடுப்பு சட்டம் வந்த போது பெண்ணினுடைய திருமண வயது 18 என்று முடிவு செய்தார்கள். இப்போது அதை 21 அமைச்சரவை முடிவு செய்திருக்கிறது. விரைவில் அது சட்டமாக்கப்படலாம் என்கிற அச்சமும் அபாயமும் நிலவுகிறது. பெண்ணுக்கு திருமண வயது என்னன்னா, இதற்கு அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை காரணம் பாலின சமத்துவம். பாலின சமத்துவம் என்றால் ஆணும் பெண்ணும் சரியாக இருக்க வேண்டும். அவனுக்கு 21 அல்லது அதற்கு மேல் திருமணம், பெண்ணுக்கும் 21 அல்லது அதற்கு மேல் திருமணம். பாலின சமத்துவம் திருமணத்தினுடைய வயதிலெல்லாம் கொண்டு வர முடியாது என்பது பெரிய பெரிய புத்தகம் எல்லாம் படிக்க வேண்டியதில்லை. அதற்கு இன்டலெக்சுவலாக அறிவுஜீவியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனவன் குடும்பத்து பெரியவர்களை கேட்டாலே தெரியும். பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமண வாழ்க்கையில வயது வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். மட்டுமல்ல, ஆண் பருவ வயதை அடைவது என்பது 14 அல்லது 15 வயது. ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் ஆணுக்கான பருவ வயதை 15 என்று குறிப்பார்கள். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பெண்ணினுடைய பருவ வயது
10 வயசுல நம்முடைய பெண் பருவம் எய்து விடுகிறாள். 11 வயசிலே பருவம் எய்து விடுகிறாள். 6வது படிக்கிற பெண் குழந்தை, 7வது படிக்கிற பெண் குழந்தை இன்றைக்கு இருக்கிற துரித உணவுகளால், இன்றைக்கு இருக்கிற தவறான பல்வேறு உணவு பழக்க வழக்கங்களால், இன்றைக்கு இருக்கிற ஹார்மோன்களின் தாறுமாறான வளர்ச்சிகளால் மிக வேகமாக பெண்கள் வயதுக்கு வருகிறார்கள். 10 வயதில் அல்லது 11 வயதில் ஒரு பெண் வயதுக்கு வருகிறாள். ஆணுடைய வயதுக்கு வருகிற வயது நிர்ணயம் 15 என்கிற போது இவள் பருவம் அடைந்ததிலே இருந்து 18 என்று சொன்னாலே 6-7 வருஷம் காத்திருக்கிறாள். இதை இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொண்டு போய் 21 வயது வரை ஒரு பெண்ணை வைத்திருக்க வேண்டும் என்பது, அதுவும் சட்ட ரீதியாக பெற்றோர்களை ஒரு நாட்டிலே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது அவ்வளவு நல்லதாகவும் அறிவுடையதாகவும் ஆக முடியாது. குறிப்பாக இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இந்த நாட்டில் நமக்கு முஸ்லிம் பர்சனல் லா என்று ஒன்று இருக்கிறது. முஸ்லிம் பர்சனல் லா, முஸ்லிம் தனியார் சட்டம், நிக்காஹில், தலாக்கில், வாரிசுரிமை சட்டங்களில், பாகப்பிரிவினைகளில், குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குகிற விஷயங்களில், இப்படி நிறைய செய்தி, ஒரு 10-11 செக்ஷன் முஸ்லிம் பர்சனல் லா, அது முஸ்லிம் தனியார் சட்டம். இஸ்லாமியர்கள் இந்தியாவினுடைய எந்த நீதிமன்றத்திற்கு வழக்கு கொண்டு போனாலும் இவர்களுடைய நிக்காஹின் சட்டப்படி, முஸ்லிம் கிதாபுகளிலே இருக்கக்கூடிய தலாக் விவாகரத்து சட்டங்களின் படிதான் தீர்ப்பு செய்யப்படுகிறது. அது இன்றளவும் நீடிக்கிறது. ஆனா திருமண வயதை பொறுத்தவரை 21 என்கிற கட்டாயம் முஸ்லிம்களுக்கென்று, கிறிஸ்தவர்களுக்கென்று, இந்த நாட்டினுடைய வேறுபட சிறுபான்மையினர்களுக்கென்று தரப்பட்டிருக்கிற சட்ட ரீதியான வாழ்வுரிமையை கிட்டத்தட்ட பறிக்கிற செயலை போல ஆகிறது. 2 பேருக்கும் வயசு 21 வந்த உடனே கல்யாணம் பண்ணுங்க, அதனால பாலின சமத்துவம் ஏற்படுகிறது என்பது எந்த அடிப்படையில் ஏற்க முடியும்? முதல்ல பாலின சமத்துவம் என்கிற வாதமே தவறு. ஆண் பெண் உடலிலே மட்டுமல்ல, உணர்வில், அறிவில், பழக்கத்தில், புரிந்து கொள்வதில், ஹார்மோன்களின் வளர்ச்சியில், எல்லாத்திலையும் ஆண் வேற பெண் வேற. ஒரு ஆண் செய்வதை பெண் செய்ய முடியாது, பெண் செய்வதை ஆண் செய்ய முடியாது. ஆனால் இப்போது ஒரு தனியார் சட்டத்திலே வந்து கை வைத்து 21 வயது கட்டாயம் என்கிற ஒரு முன்மொழிதல் இந்த நாட்டிலே நிறைய சட்ட மீறல்களைத்தான் ஏற்படுத்துமே ஒழிய அந்த சட்டத்திற்கு எல்லோரும் கட்டுப்பட மாட்டார்கள். ஒரு முத்தலாக்கினுடைய கைவைப்புக்கு பின்னாலே அச்சத்திலே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களை மேலும் மேலும் அவர்களினுடைய ஷரீஅத்தினுடைய உள்கட்டமைப்புகளில் தலையிடுவது என்பது மீண்டும் அந்த சிறுபான்மை மக்களை பீதியோடு வைத்திருப்பதற்கான வேலையாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. 2006 கொண்டு வந்த 18 வயது என்கிற சட்டம் ஓரளவு ஏற்கப்பட்டிருக்கிற போது அதையே 18 வயசு வரையும் பொறுக்கணுமா என்று கேட்டுக்கொண்டு சந்தடி சாக்கில அந்த திருமணத்திலேயே சட்ட மீறல்கள் நடக்கிற போது இது 21 வயது என்றால் இது எப்படி சரியாகும்? ஒரு ஆணுக்கு கூடுதல் வயது தேவைப்படலாம். உலகத்திலே ஒரு பெண் வீட்டு நிர்வாகம் அவளுடையது, குழந்தை வளர்ப்பு அவளுடையது, குடும்ப விஷயங்களில் முடிவெடுப்பது அவளுடையது. கணவன் வெளி விவகாரங்களுக்கானவன், அவன் சம்பாதிக்க வேண்டும், எல்லா இடங்களுக்கும் அவன் பயணிக்க வேண்டும், அவன் அவனுடைய கொடுக்கல் வாங்கலிலே நிறைய சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும். அவனுக்கு சற்று வயது கூட இருக்கலாம். வீட்டிலே இருந்து வீட்டு நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளுகிற ஒரு பெண்ணுக்கு 18 வயது போதும் என்பது இன்றைக்கு மருத்துவர்கள் கூட நிறைய பேட்டிகளிலே இன்றைக்கு பேட்டி தந்து கொண்டிருக்கிறார்கள். 18 வயதை 21ஆக உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. 21 என்றிருந்த ஓட்டு போடும் வயதை 18ஆக குறைக்கிறார்கள். ஆனால் கல்யாணத்துக்கு இருந்த 18 வயதை 21ஆக உயர்த்துகிறார்கள். இந்த நாட்டின் அரசியல்வாதிகளை, முதல்வரை, பிரதமரை, இவங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு 18 வயசு போதுமா? புருஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 21 வயசு வேண்டும் என்பது ஒரு கூத்தாக, முன்பின் முரணாக வல்லவா தெரிகிறது. நாட்டை ஆளக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க 18 வயசு போதும் என்றால் அவள் வீட்டை நிர்வகிப்பவனையும் 18 வயதிலே அவள் தேர்ந்தெடுத்து விட்டு போகிறாள். ஒரு கம்பெனியை நிர்வகிக்க அதனுடைய மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு 18 வயசு போதும் என்கிறது இந்த நாட்டினுடைய சட்டம். ஆச்சரியமாக இருக்கிறது. வேற இடங்கள்ல மட்டும் மேஜர் ஆகுவது வயது 18.
இன்றைக்கும் கூட இந்தியாவினுடைய காவல்துறை, நீதிமன்றங்கள் உள்ளிட்ட அத்தனையிலும் ஒரு பெண்ணினுடைய மேஜர் வயது என்பது 18. ஆனால் கல்யாணம் முடிக்கிறதுக்கு மட்டும் 21 என்றால் எந்த பின்புலத்தில், எந்த நோக்கங்களின் அடிப்படையில் இந்த வயதை கூட்டுகிறார்கள்? சரி, அவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு, பின்புலம், முன்பின் எதுவாவது இருக்கலாம். இங்க பேரண்ட்ஸை பார்க்க வேண்டுமே, அந்த குழந்தைகளின் சூழ்நிலையை பார்க்க வேண்டுமே. ரொம்ப ஆபாசம் தலைவிரித்தாடுகிற ஒரு நேரத்தில் 18 வயசை தாண்டி இன்னொரு 3 வருஷம் நீ உன்னுடைய கஸ்டடியில் இந்த பெண்ணை வைத்திரு, பத்திரமாக பாதுகாத்துக்கொள் என்பது எவ்வளவு பெரிய சுமை. ஏற்கனவே 18 வயது வரைக்குமே சுமை தாங்கிகளாகத்தான் அந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் என்கிற மனோநிலை 18 வயதில் வருகிறது. அதை 3 வருஷம் தள்ளி போடுறதுன்னா அது இன்னைக்கு இருக்கிற ஆபாசத்துல எவ்வளவு ஆபாச பரவல்கள், எவ்வளவு பாலியல் கொடுமைகள், எத்தனை கருக்கலைப்பு. பள்ளிக்கூட மாணவிகளின் கருக்கலைப்பு என்பது வருஷத்துக்கு வருஷம் அதனுடைய பர்சன்டேஜ் இந்தியாவில் எகிரிக்கொண்டே போகிறது. இங்கே பள்ளி சிறுமி பள்ளிக்கூடத்தில் கற்பழிக்கப்படுகிறாள். 86 வயசு அந்த பாண்டே என்பவன் டெல்லியிலே கற்பழித்த கிழவிக்கு வயசு. பால் வாங்க ஒதுங்கியவளை தாறுமாறாக அவள் வன்புணர்வு செய்த போது 86 வயசு கிழவி. அப்ப இங்க சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை, கிழவிகளுக்கும் பாதுகாப்பில்லை என்ற மாதிரியான ஒரு தேசத்தில் எப்படி சொல்ல முடியும்? பள்ளியில வைத்து கற்பழிப்பு நடக்கிறது, கல்லூரியில வைத்து நடக்கிறது, தலைநகரில் ஓடும் பஸ்ஸில் நடக்கிறது, காருக்குள்ள கடத்தி கொண்டு போய் நடக்கிறது, எத்தனை விதவிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. கோயில் கருவறைக்குள்ள வைத்து கற்பழிப்பு நடப்பதல்ல கொடுமை. கோவிட் பேஷண்ட் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போகிற போது டிரைவர் ஆள் அந்த பேஷண்ட் சேர்ந்து செய்யப்பட்ட, கற்பழி செய்யப்பட்ட கொடுமை எல்லாம் நடந்ததல்லவா? அப்ப கருவறையில நடக்கிறது, கோவிலுக்குள்ள நடக்கிறது, ஆம்புலன்ஸுக்குள்ள நடக்கிறது என்றால் திரும்பிய திசையெல்லாம் சிறுமிகளுக்கு, பருவ பெண்களுக்கு, ஏன் குடும்ப பெண்களுக்கு, கிழவி வரை உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற போது 3 வருஷம் அந்த பிள்ளையை கட்டி கொடுக்க கூடாது, நீயே வச்சிருக்கணும் என்றால் இந்த ஆபாச பரவல்களையாவது தடுக்க உங்களால் முடிந்ததா, கையாலானதா? முன்பெல்லாம் ஒரு நபர் புணர்வு செய்த, கற்பழித்த காலங்கள் கடந்து இப்போதெல்லாம் கூட்டு புணர்வுகளும் பாலியல் பலாத்காரங்கள் கூட்டாக சேர்ந்து செய்கிற அந்த வன்முறைகள் எல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில 18 வயசுல கட்டி கொடுக்க கூடாது, 21 வயசுல தான் கட்டி கொடுக்கணும் என்பது மக்கள் மீது அவர்கள் விரும்பாத ஒரு சட்டத்தை வழியை கொண்டு வந்து திரிப்பது போல ஆகிவிடும். சமீபத்திய கணக்கெடுப்பு இந்தியாவினுடைய 87 பெர் டே, ஒரு நாளுடைய கற்பழிப்பு 87, சராசரியா 365 நாளும். இன்னமும் அதை ஆய்வுக்கு உட்படுத்துகிறவர்கள் ஒவ்வொரு 15 நிமிஷத்திலேயும் இந்தியாவில் ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள். ஒவ்வொரு 15 நிமிஷமும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் 21 வயது வரை, சுமார் 11 வயசுல நம்ம பிள்ளைகள் இப்போது பருவமடைந்து விடுகிறார்கள். ஏஜ் அட்டன் பண்ற வயசு ஒரு 11ங்கிற மாதிரி இப்ப ஆயிடுச்சு. 11ல இருந்து 21 என்றால் 10 வருஷம் பருவம் எய்திய ஒரு பெண்ணை அவர்கள் இரவும் பகலாக கண்காணிக்க வேண்டியது இருக்கிறது. இப்பொழுதே பள்ளிக்கூடங்களில் தந்தை விட்டு வந்ததற்கு பின்னால் எவனோ கூட்டி கொண்டு போய் விடுகிறான். அவன் கொண்டு வந்து விட்டதற்கு பின்னால் தந்தை வீட்டுக்கு கூட்டி வருகிறார், எதுவுமே தெரியாமல். இப்படியான ஒரு சூழ்நிலை, சுற்றுச்சூழல், சமூக அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது இதனுடைய வயது 21 என்பது ரொம்ப மோசமாக இருக்கிறது. இப்பவே சிறுமிகளுக்கு எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளை உட்கார வச்சு கேவலம் குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவலத்திற்கு இந்த சமுதாயம் வந்திருக்கிறது. இப்படி தொட்டால் இந்த அர்த்தம். அதுலேயும் சில நீதிமன்றம் ரொம்ப விளக்கமா ஆடைக்கு மேல் தொடலாமா, ஆடை இல்லாமல் தொடுவதா என்றெல்லாம் கூட விவாதம் செய்கிற அதிமேதாவிகள் வாழுகிற ஒரு காலத்தில் இந்த மாதிரி உள்ள சிறுமிகளை கூட விட்டு வைக்காத ஒரு தேசத்தில் 21 வயது வரை கொடுக்கணும்னா பெற்றோர்களுடைய மனோநிலை என்ன? எத்தனை பெற்றோர்களிடம் பேசி பாருங்கள். ஒருத்தன் கையை பிடிச்சு கொடுக்கிற வரையும் கொடுத்துட்டா நிம்மதியா போயிடும் என்று பேசுகிற பெற்றோர்கள் உண்டு. நெருப்பை வயிற்றுல கட்டிட்டு உட்காந்துருக்கோம், எப்ப யாருக்கையாவது பிடிச்சு கட்டி கொடுத்துருவோமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பாரத்தை இறக்கி வைத்துட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தினுடைய திருமணம் என்பது அதுக்கு வர்ற வரனை பொறுத்தது, வர்ற மாப்பிள்ளை பொறுத்தது.
18 வயதுல தகுதியும் திறமையும் ஒழுக்கமும் இருக்கிற ஒரு மாப்பிள்ளை வந்து விட்டதுக்கு பின்னாடி இல்ல இல்ல எங்களுக்கு ஒன்றிய அரசு இப்படி சொல்லி இருக்கிறது 3 வருஷம் கழிச்சு வான்னு சொல்ல முடியாது அவர்களை. எனவே குடும்பத்தினுடைய தகுதி, அங்கே வரன் வரக்கூடிய விதம், மாப்பிள்ளையினுடைய தரம், இவைகளையெல்லாம் பொறுத்துத்தானே ஒரு குடும்பம் அமைய வேண்டும். நிச்சயமாய் இது பெண்களின் மீதான அக்கறை என்று மாத்திரம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை தாண்டி சில விஷயங்களை இன்றைக்கு இருக்கிற எழுத்தாளர்களும் அறிவுஜீவிகளும் அலசுகிறார்கள். முத்தலாக்கு கை வைத்த போதே இது பொது சிவில் சட்டத்திற்கான முதல் படிக்கட்டு என்று சொன்னார்கள். பெண்ணினுடைய திருமண வயது 21 இந்தியாவில் எல்லோருக்கும் என்பது பொது சிவில் சட்டத்தினுடைய 2வது படிக்கட்டு. ஒரே அடியாக பொது சிவில் சட்டம் என்று வராமல் சன்னஞ்சன்னமாய் சிறுபான்மை மக்களுடைய சட்டங்களிலே இருந்தவர்களை விளக்கி அவர்களை பொது சிவிலுக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு படியாக எடுத்து வைக்கிற போது அந்த படிகளில் தான் இந்த இதுவும் அடங்கும். சரி, ஒருவேளை பாலின சமத்துவம், கல்வி, வேலை வாய்ப்பு, பிள்ளைங்க படிக்கிறதுல டிஸ்கனெக்ட் ஆகுது என்றெல்லாம் பல்வேறு காரணங்களை நீங்கள் முன்வைத்து ஒருவேளை 21 திருமணம் செய்யலாம் என்றால் தாராளமாக. ஆனால் இந்த நாடு அதை அரசு அறிவுரையாக தர வேண்டுமே ஒழிய சட்டமாக்க கூடாது. வேண்டுமென்றால் நீ பிரச்சாரம் செய், 21 வயது நல்லது என்று சொல், 21 வயதில் செய்யுங்கள். அப்போதுதான் பெண் குழந்தைகளுக்கு உடல் ரீதியாய், அறிவு ரீதியாய், பக்குவமாய் அவர்கள் வாழ வேண்டியது வரும் என்றெல்லாம் அறிவுரை சொல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட சட்டத்திற்குள்ளே கட்டுப்படுத்துகிற போது அவர்கள் அவர்களுடைய சமய சார்புகளை தாண்டியும் அவைகளை சிந்திக்க வைப்பது என்பது ஒரு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ என்கிற பயம் இருக்கிறது. ஒரு காலத்தில் பண்ணாங்க, இந்த காலத்தில் தானா கொஞ்சம் முன்னேறிட்டாங்க. அரபகத்தில் எல்லாம் பொதுவாக 10 வயசு 12 வயசு எல்லாம் ஒரு காலத்தில் திருமணம் செய்தார்கள். ஆயிஷா அம்மாவோடு ரசூலுல்லாஹ் இல்லறம் துவங்கிய போது வயது 9 என்று எழுதுகிறார்கள். ஒரு காலத்தில் அந்த பக்குவமும் அந்த இதுவும் இருந்தது. எந்த நாட்டில் 21 சட்டம் 21 வயசுன்னு சொல்றாங்களோ, இந்த நாட்டினுடைய தேசத்தந்தை காந்தி அவருடைய சுயசரிதையில் எழுதுறாரு, நான் என்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கஸ்தூரிபாயை கல்யாணம் பண்ணும்போது வயசு 13 அப்படின்னு எழுதுகிறார். 13 வயதில் இந்த நாட்டினுடைய தலைவராக அறியப்படுபவர் செய்திருக்கிறார். நீங்கள் வயதை காலத்திற்கு ஏற்ப கூட்டலாம், அது அறிவுரைப்படி இருக்க வேண்டும், அறமுறைப்படி இருக்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டு சட்டமாக்கல் என்பது நிறைய பின்விளைவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை பருவ வயதுக்கு வந்ததற்கு பின்னால் ஓரளவு அந்த பெண் பக்குவமாகிவிட்டால் என்பது ஒன்றிய அரசுக்கு தெரியறதுக்கு முன்னாடி தாய் தகப்பனுக்கு தெரியும். என் பிள்ளைக்கு பக்குவம் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த தாய் தந்தை என் பிள்ளைக்கு இது திருமணத்திற்கு சரியான நேரம் என்று முடிவெடுக்க பெற்றவர்களுக்கு தான் தகுதி இருக்கிறதே ஒழிய எங்கோ இருக்கிற அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த அதிகாரம் இல்லை. எனவே அவரவர்கள் இஷ்டப்படி வாழுவதற்கு திருமணம் தோதுவாக அந்த குழந்தைகளுக்கு பக்குவம் வருகிற போது அவர்களை செய்விப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டின் சிறுபான்மையினர் அவரவர் சமய சட்டங்களின் பிரகாரமும் வழிகாட்டுதலின் பிரகாரமும் நிம்மதியாய், எதிர்ப்புகளும் விஷமத்தனங்களும் இன்றி அவர்கள் நிம்மதியாய் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களை, சென்னை போரூருக்கு அருகே இருக்கிற கோவூர் என்ற ஒரு சின்ன கிராமம், அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி வெளியில் நிதி வசூலிக்கப்படுகிறது. உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சுன்னத்து தொழாதவர்கள்